ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதியும் கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பையும் சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் மாதத்துடைய 28ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6வது மாதமான, அதாவது குரோதி ஆண்டுடைய 6வது மாதமான புரட்டாசியுடைய மிகவும் முக்கியமான 12ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு சனிக்கிழமை. என்ன விசேஷமான சனிக்கிழமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, புரட்டாசி மாதத்துடைய சனிக்கிழமை. அதனால் நாளை நாள் ரொம்ப விசேஷமான நாள். நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை புரட்டாசியுடைய 2வது சனிக்கிழமை. இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, நாளை நாள் சர்வ ஏகாதேசியானது வருது. பெருமாளுக்குரிய ஏகாதேசியானது வருது. பெருமாளுக்குரிய ஏகாதேசியும் பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி 2வது சனிக்கிழமையும் நாளை நாள் ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது. நாளைய இந்த விசேஷமான நாளில் ஆஸ் யூஷுவல் என்ன வழிபாடு செய்யணும்னா, பெருமாள் வழிபாடு தான் செய்யணும். வேறு எந்த வழிபாடு நாளை நாள் செய்யக்கூடாது. பெருமாள் வழிபாடு செய்து பெருமாளுடைய அனுக்கிரகத்தினால எல்லா தோஷத்தையும் போக்கிக் கொள்ளணும். நாளை நாள் ஏகாதேசி விரதம் இருந்தாலும் சரி, புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அது பெருமாளுக்கு உரியதாக இருக்குது. அதனால் எப்படி வேணாலும் விரதம் இருந்தாலும் பெருமாளை போய் சேரும். ஸோ நாளை நாள் பெருமாளுக்கு உகந்த முக்கியமான நாள். நாளைய இந்த முக்கியமான நாளில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் நாளை நாள் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக தெளிவாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் நாளை ஒரு நாள் ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்புகள் ஏற்படும். நாளை நாள் நீங்கள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் நிறைய ஈடுபடணும். நாளை நாள் பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை பெருமாள் கோவிலை போய் விசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நாளை நாள் ஆன்மீக சார்ந்த எந்த விஷயங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்கு 100% பவர் கிடைக்கும். அதனால் முழுக்க நாளை நாள் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் செய்யுங்க. அதுவும் உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சொற்பொழிப்பு கேட்குறது, அவங்களுடைய சந்திப்பு நாளை நாள் பண்ணுறது, இது எல்லாமே நாளை நாள் பண்ணலாம். இது எது பண்ணாலும் நாளை நாள் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அப்புறம் சமூக பணிகளில் நாளை நாள் நீங்கள் எதுலேயும் ஈடுபடக்கூடாது. ஏன்னா சமூக பணிகளில் எதில் நாளை நாள் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு பேராபத்தில் முடியும். அதனால் நாளை ஒரு நாள் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ளேயே வைத்து கொள்ளணும். அதாவது எதையும் சமூகத்துக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி எந்த பணிகள்லையும் நாளை நாள் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அப்புறம் நாளை நாள் நீங்கள் ஏதாவது சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வழக்குகளை கொண்டு வரும். முடிஞ்ச அளவு நாளை நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் பயணங்கள் மேற்கொள்வது நாளை நாள் வேண்டாம். நாளை ஒரு நாள் பயணங்கள் எது மேற்கொண்டாலும் அதில் உங்களுக்கு பெரிய லாபம் எதுவும் கிடைக்காது. அதனால் பயணங்கள் எதுவும் நாளை நாள் மேற்கொள்ள வேண்டாம். அப்புறம் திட்டமிட்டபடி நாளை நாள் எல்லா விஷயங்களும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். எது நீங்கள் பிளான் பண்ணி பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். அதுக்கப்புறம் வீடு மனை வாங்குவது எண்ணங்கள் நாளை நாள் வைத்து கொள்ள வேண்டாம். முழுக்க நீங்கள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஞாபகம் வைத்து செயல்படுங்க. அப்புறம் நாளை நாள் விவேகத்தோடு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு சனிக்கிழமை ஒரு எச்சரிக்கையான நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை மேற்கு. உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப செயல்படுங்க.
அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான செல்வாக்குகள் அதிகரிக்கும். அதே பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்க அனுசரித்து செல்லணும், பொறுமை வேண்டும், அப்புறம் நெருக்கம் மேம்படும். நாளை நாள் இந்த மாதிரி தான் நாள் உங்களுக்கு இருக்கும். நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம், அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு. நெக்ஸ்ட்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அது மட்டும் இல்லாமல் அனுகூலம் ஏற்படும். சேமிப்புகள் கூட நீங்கள் நாளை நாள் பண்ணிங்கன்னா எல்லாமே அதிகரிக்கும். நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் மந்தத்தன்மை குறையும். உங்களுடைய திறமைகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெளிப்படும். முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய முன்னேற்றகரமான நாள் என்று நாளை நாள் உங்களுக்கு சொல்லலாம். நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கடகராசி சேர்ந்தவங்களுக்கு பல நாள் வருத்தங்கள் நீங்கும். ஆர்வத்தோடு எது செய்தாலும் உங்களுக்கு நாளை நாள் சக்ஸஸ் ஆகும். ஆர்வம் உண்டாகிற மாதிரி தான் நாளை நாள் உங்களுக்கு கிரகங்களே அமைஞ்சிருக்கு. நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம், அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை வடக்கு. இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சிம்மராசிக்காரங்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் தாமதம் இல்லாமல் டக்குன்னு முடியும். விவேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா இன்னும் நல்லது. உங்களுக்கு நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் அடர்நீளம், அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை மேற்கு. இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கன்னிராசியில் சேர்ந்தவங்களுக்கு பல நாள் இல்லாத புரிதல் நாளை நாள் மேம்படும். புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒத்துழைப்புகள் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு துளாராசிக்காரங்களுக்கு நாளை நாள் ஒரு நாள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் அனுசரித்து செல்ல வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் புதுமைகள் நாளை நாள் உங்கள் ராசிக்கு உண்டாகும். நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் பார்க்கும்போது மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் பொறுமையோடு செயல்படணும். அப்புறம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் நிபுணத்துவத்தை பொறுத்து நாளை நாள் பொறுமையாக இருங்க. நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை தெற்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு மகர ராசியில் சேர்ந்தவங்களுக்கு நாளை நாள் சாதகமான பலனானது கிடைக்கும். அப்புறம் விவேகத்தோடு செயல்படணும். மெயினாக போட்டிகள் எல்லாமே உங்களுக்கு விலகும். நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம், அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை வடக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கும்பராசியில் சேர்ந்தவங்களுக்கு ஆதாயம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய சிறப்புமாக இருக்கும். முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய முன்னேற்றமான நாள். நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை மேற்கு. இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை நாள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களிடம் என்ன நடந்தாலும் விட்டு கொடுத்து செல்லணும். சோர்வுகள் கொஞ்சம் இருக்கிறதுனால பயணங்கள் மேற்கொள்வதை அவாய்ட் பண்ணணும். நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை தெற்கு. உங்களுக்கு இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா
நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.